ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். Glory to God. Hallelujah. துதிக்கிறோம். நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த காலவெளியில தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆவியானவர் நிறைவை தருவாராக. ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நிறைவானவர் வந்து விட்டார். குறைவானது ஒளிந்து போக போகிறது. நிறைவானவர் நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கிறார். நிறைவானவர் பிரசன்னமாய் இருக்கிறார். எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். Thank you Lord. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவானவர் இயேசுவே. ஆவியானவரே பலவீனம் பலவீனம் பலனாய் மாறுமே, Thank you Jesus. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் வந்தால் மாறுமே, சாத்தியமாகுமே. கைகளை உயர்த்தி சொல்வோம், நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே Thank you Lord. நிறைவே Yes ஆவியா சொல்வோம்.
கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே தனிமையில் அழித்த போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழித்த போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. கிருபை வேண்டுமே, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. கிருபையே நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிட எதுவும் இல்லை. என்னை தகுதிப்படுத்தினதும் என்னை உயர்த்தி வைத்ததும் ஆண்டுடைய சுத்த கிருபைதான ஆண்டுடைய சமூகத்தில் சொல்வோம். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் ஏதும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் ஏதும் இல்லை. தகுதி இல்லை என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. இயேசுயா இல்ல, கிருபை வேண்டுமே, கிருபை வேண்டுமே. இந்த காலவெளியில் ஒரு மனமாய் கர்த்தரை ஆராதித்து உங்க கிருபை எனக்கு வேண்டும்பா, நான் இருக்கும்படியான கிருபை எனக்கு வேண்டும். கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே எத்தனை பேர் இந்த நாளில கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்கிறீங்க, உங்க கிருபை எனக்கு வேணும்பா, உங்க கிருபை எனக்கு வேணும்பா. நான் எதையும் சார்ந்திருக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டான எதையும் நான் சார்ந்திருக்கவில்லை. கர்த்தர் என் மேல் வைத்த கிருபைதான் என்னை உயர்த்தி வைத்தது, அதுதான் என்னை பெரியவனாக்கினது. அந்த கிருபை ஒரு தேவ மனுஷன் மேல் இருக்குமானால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான், அவன் எல்லைகள் விருத்தியாக்கப்படும், அவன் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்று விருத்தியாக்கப்படும். தேவ கிருபை தாவீதின் மேல் இருந்த தேவ கிருபை அவனை விருத்தி அடைய செய்தது. அந்த கிருபைதான் வேண்டுமே, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. கிருபை இயேசுயா நன்றி. Thank you Jesus. இயேசுவே கிருபையை பெற்றுக் கொள்வோம், கிருபையை சார்ந்திருப்போம், கிருபையை பற்றி கொள்வோம். நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம், கிருபையை பெற்றுக்கொண்டு. அதுதான் ஜெயமுள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் வெற்றி உள்ள நாட்களை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus.
கைமை ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிற அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி போல் வாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஆனந்த களிப்புள்ள ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த எல்லாரும் பாடுங்க, கை தட்டி பாடுங்க, கரங்களை தட்டி. ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மேலானது உன் பேரன்பு உயிரினும் மேலானது, மேலானது உன் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள் உதடுகளா போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள எல்லாரும் உற்சாகமாக தேவனே நீர் தேவன் தேடுகிறேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன், தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன் வல்லமை காண்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறேன் வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நீதானே துணையானே, நீதானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வலக்கரம் தாங்குதையா, உன் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடு
தட்டி நன்றாக நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பக்கத்துல. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. எப்பெல்லாம் வாழ்க்கையில உடைந்து போகிறோமோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நாலுபடி. Thank you Lord. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். Thank you Jesus. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாய் மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாய் மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. 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 உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. கண்மலை கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழி விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆழி விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுயா நன்றி ராஜா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா.
பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா இயேசுவே, சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை உயர்த்தி பாடுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். என் ஆத்துமா பாடும் ஓ இயேசுவே அல்லே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி எடுத்த இயேசு எனக்கு போதும். கண்மலையில் மேல் உயர்த்தின இயேசு எனக்கு போதும். என்னை வாழ வைத்த இயேசு எனக்கு போதும். என் நிலைகளை மாற்றின இயேசு எனக்கு போதும். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசு. நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். வேதம் சொல்லுகிறது நம்ம பாவி என்று பாராமல் நமக்காக ஜீவனை தந்தாராம். நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமாக ஜீவனையே கொடுத்தாராம். அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு என் வாழ்வில் போதுமானவராய் இருக்கிறார் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் நினைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அன்பை விட்டு பிரியாதபடி, எந்த சூழலிலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவரையே பற்றி கொள்ளும்படியாக, அவரையே சார்ந்திருக்கும்படியாக, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறாரே. அந்த இயேசு எனக்கு போதும், அந்த இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். இயேசு எனக்கு போதும். அவர்தான் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர், அவர்தான் எனக்கு விடுதலை தருகிறவர், அவர்தான் எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருக்கிறவர். தேவ மனிதன் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன். நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான வாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால் அதை விட பெரிய சந்தோஷம். நான் பெற்றிருக்கிற நித்திய ஜீவனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, எங்கள் ஜெயக்கொடியே, உமக்கு ஆராதனை. ஒரு சரணம் மட்டும் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. யெகோவா நிசியே, எங்கள் ஜெய கொடியே, உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பே, உமக்கு ஆராதனை. சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலையோடு சொல்ல போகிறோம். அவர் ஜெபத்தின் காரணம். யெகோவா நிசியே, எங்கள் ஜெய கொடியே, உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பே, உமக்கு ஆராதனை. யெகோவா நிசியே, எங்கள் ஜெய கொடியே, உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பே, உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. தேவைகளை சந்திப்பே, உமக்கு ஆராதனை. யெகோவா நிசியே, எங்கள் ஜெய கொடி, பாடுவோம் ஆராதனை. ஆராதனை. அழகில் உன்னதரே ஆராதனை. அனைத்து மாணவரே ஆராதனை. அழகில் உன்னதரே ஆராதனை. அனைத்து மாணவரே ஆராதனை. அன்பின் ராஜரே, ஆத்துமனேசரே, சாரோனி ரோஜாவே ஆராதனை. யெகோவா நிசியே, எங்கள் ஜெய கொடியே, உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பே, உமக்கு ஆராதனை. யெகோவா நிசியே, உமக்கு. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பே, உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை. ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. யெகோவா நிசியே, எங்கள் ஜெய கொடியே, உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திப்பே, உமக்கு ஆராதனை. யெகோவா நிசியே, எங்கள் ஜெய கொடியே, உமக்கு ஆராதனை. யெகோவா ஈரே. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை, நம்மை அரசாளுகிற தேவனுக்கு மகிமை, நம்மளை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு மகிமை, மகிமை, மகிமை. உமக்கே கனம் உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனை மத்தியில் ஆவியானுடைய பிரசன்னத்தை, அசைவாடுதலை நாங்கள் காண்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்றவனமாக ஒரு சங்கீத 147வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. சேர்ந்து வாசிப்போம். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா, ஆமேன். உட்காருவோம். ஆவியானவர் வல்லவர்
நாளிலும் தெய்வ சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு தொடர்ந்து வேத வார்த்தையின் மூலமாய், வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மிகவும் நமக்கு பழக்கமான, நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு நல்ல வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ நடக்கும் பொழுது, நீ கடந்து போகும் பொழுது நான் உன் கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை கடந்து போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒரே நிலையில் இருப்பதற்கு தேவன் அழைக்கவில்லை. நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கும் பொழுது நம்ம தான் அதை போய் சுதந்தரிக்கணும், நம்ம தான் அதை போய் பெற்றுக்கொள்ளணும், நம்ம தான் அதுவகை நன்மைகளை அனுபவிக்கணும் என்பது வேதத்தினுடைய ஒழுங்கு. கர்த்தர் சில வழிகளை உருவாக்கி கொடுப்பார், சில காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவார். நீங்களும் நானும் அந்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாய், நீ அக்கினியிலே நடப்பாய் ஆனால் வேகாதிருப்பாய். நீ தண்ணீரை கடப்பாய் ஆனால் அது உன்மேல் என்ன செய்யாது, புரளாது. அதை நீ கடந்து போவாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தில் இருந்து ஆவியானவர் ஒரு காரியத்தை நம்மோடு பேச விரும்புகிறார். ஆறுகளின் மறுபக்கம் என்கிற அந்த தலைப்பிலே ஆற்றை கடந்ததற்கு பிற்பாடு நம்ம அனுபவிக்க வேண்டிய இல்லை சுதந்தரிக்க வேண்டிய சில ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் நீ கடந்து போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஒரு மறுபக்கம் பாருங்க, கடலின் மறுபக்கம் ஒன்று இருந்தது. அதனால தான் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தார். அந்த பிரயாணம் கடலிலே இருந்தது, கடலின் மறுபக்கம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், ஆறுகளின் மறுபக்கம், ஆற்றை கடந்து போக வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். சில ஆசீர்வாதங்கள் அதற்கு பின்னாலே இருக்கிறது, சில நன்மைகள் அதற்கு பின்னாலே இருக்கிறது, சில உயர்வுகள் அதற்கு பின்னாலே இருக்கிறது. இது கடினமான ஒரு காரியம்தான். ஆற்றை கடந்து போக வேண்டும் என்பது ஒரு கடினமான காரியம். ஆனால் அதுக்கு பின்னாலே இருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்தை மகிழ பண்ணும். அல்லேலூயா. கடினமான சில பகுதிகளுக்குள்ள தான் நிலையான சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கடினமான சில சூழ்நிலைகளுக்குள்ள தான் நிலையான சந்தோஷமும் நமக்கு இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சில நேரங்களில் சில இப்படிப்பட்ட பாதைகளில் நம்மை நடத்துகிறார். நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இந்த பாடுகளை அனுமதிக்கிறாரு, கர்த்தர் நினைச்சிருந்தா அதை இல்லாமக்கி இருக்கலாமே, ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த தடையை உடைச்சு போட்டிருக்கலாமே, இதெல்லாம் கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்கிற கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழும்பத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, இதெல்லாம் கடந்து போனாதான் அதுக்கு பின்னால நீ நினைக்கிற ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது, நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஆறுகளின் மறுபக்கம். ஆற்றுக்கு பின்னாலே இல்லை ஆற்றை கடந்ததற்கு பின்னாலே தேவ பிள்ளைகள் சுதந்தரித்த இல்லை பெற்றுக்கொண்ட 3 விதமான காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசிக்கலாம். முதலாவது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் படிக்கலாம். எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் பணிவிடைக்காரர்களையும் தன் குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு யாப்போக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தார்.
எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். அதற்கு பின்பு தேவனுடைய சமூகத்தில் யாக்கோபு என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறார். கவனியுங்கள், யாப்போக்கை கடந்த யாக்கோபு. யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றை கடந்து நிற்கிறான். கவனியுங்கள், தன் வாழ்க்கையில சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. அவன் எதிர்பார்த்த காரியம் அவனுக்கு இல்லை என்பது நமக்கு தெரியும். எதிர்பாராத நிலையிலே, எதிர்பாராத சூழ்நிலையிலே தன்னுடைய வீட்டில் இருந்து புறப்பட வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. உயிருக்கு பயந்தல்லவா போகிறான், உயிருக்கு பயந்தல்லவா பிரயாணப்படுகிறான். அதனால உயிர் பிழைச்சா போதும், தப்பி பிழைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவன் தன்னுடைய வீட்டை விட்டு பயணப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ஆண்டவர் அவனோட பேசுகிறார். அவனுடைய எதிர்காலத்தை சொல்லுகிறார். அவன் வாழ்க்கையில் நடக்க போற காரியத்தை சொல்றாரு. இன்னும் அவன்கிட்ட ஆண்டவர் சொல்ற, இப்போ போறது தற்செயலான ஒரு பயணம் தாப்பா, ஆனா நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூடவே நான் இருப்பேன், நீ பயப்படாத. உன் இருதயத்துக்குள்ள சில காரியங்கள் பயமா தான் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நீ நினைக்கிற, ஆனா அப்படிலாம் நடக்காது, நான் உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை தேற்றுறார். ஆண்டவர் அவனை பலப்படுத்துறார். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில தடுமாறும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பேசுவார். அடுத்து என்ன செய்ய போறோன்னு தெரியாம, முடிவெடுக்க தெரியாம இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு வருவதுன்னா அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய இருதயங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகும் போதெல்லாம், அருமையானவர்களை, சோர்ந்து போக விடாமல் நம்மளை இந்த பிரயாணத்தில் தொடர்ந்து பயணிக்க வைத்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். அவர் நம்மோடு பேசாதிருந்தால், அவருடைய வார்த்தையை கொடுக்காமல் இருந்தால், அவருடைய மகிமையான காரியத்தை தேவன் நமக்கு செய்யாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் நம்மளை ஒவ்வொரு விதங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மளை தேற்றி தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருப்பது உண்மையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யாக்கோபு இங்கே ஒரு ஆற்றை கடந்து வந்திருக்கிறார். பாருங்கள், அவன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போய் எதிர்பார்த்தபடி திருமணம் நடக்கும் என்று நினைத்து அங்கே ஒரு ஏமாற்றத்தை சந்தித்து, அருமையானவர்களை, 20 வருஷங்கள் அவன் வாழ்க்கையில் சந்தித்த பாடுகளும் பிரச்சனைகளும் ஏராளம் இருக்கிறது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவனுக்கு இல்லை. வேலை செய்கிறான், ஆனால் அவனுக்கு சரியான கூலி இல்லை. பாருங்க, அவனுடைய மாமனார் கூட அவனை நல்லா நடத்தலை. அப்பப்போ அவருடைய முகம் என்ன செய்யுமா சொல்லுங்க? மாமாவுக்கு அப்பப்போ முகம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய முகம் அப்பப்போ மாறிடும். இப்போ மாறுதுன்னு சொல்ல முடியாது. காலையில் நல்லா தான் இருப்பார். ஒருவேளை யாக்கோபு காலையில் நினச்சிட்டே வருவான், இன்னைக்கு அவர் மூஞ்சி எந்த நிலைமையில் இருக்க போதோ தெரியலையே அப்படின்னு பார்த்தா நல்லா தான் இருந்திருக்கும், நல்லா தான் பேசியிருப்பார். மருமகனா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, ராத்திரி நல்லா தூங்குனீங்களான்னு தான் கேட்டிருப்பார். ஆனால் ஸ்தோத்திரம், வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி சாயங்காலம் அவருடைய முக ரூபம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அப்ப நினைப்பான், இவர் எப்படி பேசுவார்னு தெரியாது, எப்போ இவர் முக ரூபத்தை மாற்றுவார்னு தெரியாது. அப்போ ஒரு நிம்மதியான, ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இந்த யாக்கோபுக்கு அங்கே இல்லதான். ஒரு கஷ்டமான ஒரு பாதையில தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா பாருங்க, அவனுக்கு மனசுக்குள்ள திடீர்னு ஒரு உதிக்கிறது, ஒரு காரியம் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு ஞானம் அவனுக்குள்ளே வருகிறது. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை சந்திச்சாரு, ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு நாள் பேசினாரு, தேவ சத்தத்தை நம்ம கேட்டோமே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டாரு. ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள உண்டாகிறது. அருமையானவர்களே, அவன் நினைக்கிறான், இப்ப பாருங்க, புறப்படுகிறான். 20 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஒரு நாள் தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு இப்பதான் ஒரு தெளிவு அவனுக்குள்ள வந்திருக்கு. இனிமே ஆண்டவருடைய முகத்தை மட்டும் பார்க்காம வேற யாருக்க முகத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. அவர் முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள், மனுஷனை பார்த்து மனுஷனுடைய முகத்தை பார்த்து மனுஷ வார்த்தையை கேட்டு வாழ்க்கையில் எவ்வளவோ உடஞ்சி போயிட்டோம், எவ்வளவோ சோர்ந்து போயிட்டோம். அருமையானவர்களை, காலையில் ஒன்றை பேசுகிறான், சாயங்காலம் ஒன்றை பேசுகிறான். மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கையில் ஒரு விதமான ஸ்தோத்திரம், அருமையானவர்களை, கலக்கணும் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிவிட்டது.
இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுங்கிற கேட்டு பழகினவன் மறுபடியும் ஆண்டவரோடு இணைந்து நிற்க வேண்டும் என்கிற விருப்பம் யாக்கோபுக்கு வந்துவிட்டது. எல்லாரையும் கூட்டிட்டு இந்த ஆற்றை கடக்கிறான். இந்த யாப்போக் ஆற்றின் மறுபக்கம்தான் அவன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அங்கே அவன் ஜெபம் பண்றான். போராடினான் என்று எழுதியிருக்கிறது. தேவ சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. முழுவதும் ஜெபித்தான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆற்றை கடந்ததற்கு பின்னாலே அவன் வாழ்க்கையில சந்தித்த ஒரு பெரிய ஒரு காரியம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. நான் சொல்லுகிறேன், யாப்போக் என்கிற நதிக்கு அப்புறம் இல்லாவிட்டால் மறுபக்கம் அவன் வாழ்க்கையில வந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், இருண்ட வாழ்க்கைக்கு முடிவை ஏற்படுத்தி வெளிச்சத்தின் நாட்களின் துவக்கத்தை காண்கிறான். அப்ப இந்த 20 வருஷமும் வாழ்க்கையில ஒரு இருண்ட வாழ்க்கைன்னு சொல்லலாம். தத்தளிப்பின் காரியங்கள், வாழ்க்கையில உடைந்து போன அனுபவங்கள், எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் அவன் வாழ்விலே அவன் மனதை உடைத்திருக்கிறது உண்மைதான். காலங்கள் கடந்து போயிட்டு உண்மைதான். ஆனா என்றைக்கு இந்த ஆற்றை கடந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க ஆரம்பித்தானோ, இப்போ ஒரு அற்புதம் நடக்கிறது. சூரியன் உதயமாயிற்று. அன்னைக்கு தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்திலே கொஞ்ச நேரத்திற்குள்ளே சூரியன் அஸ்தமித்தது என்று எழுதியிருக்கும். கொஞ்ச நேரத்திற்குள்ள மறைந்து விட்டது. அன்றைக்கு ஆரம்பித்த அந்த இருண்ட வாழ்க்கை, அன்றைக்கு ஆரம்பித்த இருண்ட சூழ்நிலை 20 ஆண்டுகளாக அது அவனுக்கு ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் எப்போ இந்த ஆற்றை கடந்து மறுபக்கத்திற்கு வருகிறானோ அப்போ வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்லுகிறேன், எத்தனையோ காலங்களாய், எத்தனையோ வருஷங்களாய், எத்தனையோ மாதங்களாய் வாழ்க்கையில ஒரு இருண்ட அனுபவங்களுக்குள்ளே, ஒரு வேதனையின் அனுபவங்களுக்குள்ளே, ஒரு கஷ்டத்தின் அனுபவங்களுக்குள்ளே கடந்து போயிருப்பீங்கன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். இந்த யாப்போக் என்கிற நதிக்கின் மறுபக்கத்திலே உனக்கு ஒரு வெளிச்சத்தின் நாட்கள், இல்லாவிட்டால் சுகமான சுகவாழ்வு உனக்கு காத்திருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இந்த ஆற்றை கடந்து போ. அல்லேலூயா. எப்படி கடப்பேன், எப்படி இந்த பாடுகளை கடப்பேன், எப்படி இந்த கஷ்டத்தை கடப்பேன் அப்படி நீ யோசிக்காத. ஏன்னா நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறதுனால தான் அதை கடந்து போகிறதற்குரிய பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் உன் கூட இருக்கிறதுனால தான் இதையெல்லாம் தாண்டி போகிறதற்குரிய பலன் உனக்கு இருக்கிறது. எத்தனை பேர் அதை நாளில் உண்மையாய் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எனக்கு என் வாழ்வில் ஒரு இருண்ட நிலைகள் இன்றோடு முடிவுக்கு வருகிறது. எனக்கு ஒரு வெளிச்சத்தின் காலங்கள், வெளிச்சத்தின் நாட்கள், ஒரு சுக வாழ்வு இன்றைக்கு என் வாழ்விலே துவங்க இருக்கிறது. ஏனென்றால் நாம் யாப்போக் என்கிற ஆற்றின் மறுபக்கத்துக்குள்ளே வந்து விட்டேன். அதுக்கு பின்னால, அந்த ஆற்றுக்கு பின்னால ஒரு ஜெப வாழ்க்கை, அந்த ஆற்றுக்கு பின்னால தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அனுபவம், அந்த ஆற்றின் மறுபக்கம் ஆண்டவரோடு உள்ள உறவு, அந்த ஆற்றின் மறுபக்கம் தேவ சத்தத்தை கேட்கிற உணர்வு, அந்த ஆற்றின் மறுபக்கம் நான் சரியாத்தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த தேவ மனுஷனுக்குள்ள உண்டாயிற்று. அன்னைக்கு ஆரம்பித்த வெளிச்சம் தான். அதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில எல்லாமே வெளிச்சமா தான் இருந்துச்சு. இருண்ட காலம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு இக்கட்டு இல்லை, அவனுக்கு தத்தளிப்பு இல்லை, அவனுக்கு அடிமை இல்லை. எல்லாமே இப்போ வெளிச்சமா தான் இருக்கு. எதை பார்த்தாலும் இருட்டாய் தெரிந்த காலங்கள் முடிந்தது. எல்லா வாழ்க்கையினுடைய நிலைகளிலே இருந்த இருட்டின் அனுபவங்கள் முடிந்தது. வெளிச்சத்தின் நாட்களை ஆண்டவர் யாக்கோபுக்கு கட்டளையிட்டார். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். மறுபக்கத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை கடந்து போ. கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை தாண்டி போ. கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை கடந்து போகிறதற்கு பயப்படாது. ஏனென்றால் அதற்கு பின்னாலே சில நல்ல முடிவுகள் இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல வாழ்க்கை இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல செழிப்பு இருக்கும், அதற்கு பின்னாலே நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. இதுக்கு பின்னால தான்
கர்த்தர் கொடுத்திருந்த வாக்கு தத்தங்கள் அவன் திரும்பி வருகிறான். எந்த இடத்திற்கு திரும்பி வர முடியாது என்று நினைத்தானோ, எதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நினைத்தானோ, அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கடந்து போ, ஆற்றின் மறுபக்கத்திலே நீ நினைச்சதை விட பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவேளை பார்வைக்கு அது கடினமாய் தெரியலாம், அதை கடந்து விட்டால் அதற்கு பின்பு இருக்கிற ஆசீர்வாதம் அதை விட பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபு யாப்போக்கை கடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே வெளிச்சம் உதித்தது. இரண்டாவது வாசியுங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீது போதும், நான் சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் படிக்கிறோம், தாவீது பேசோர் ஆற்றை கடந்து போனான். மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுகிறேன், தாவீது பேசோர் ஆற்றை கடந்து போனான். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆற்றின் மறுபக்கத்தை குறித்து நாங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆறுகளின் மறுபக்கம். இங்கே என்ன நடக்கிறது பாருங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தாவீதுக்கு உண்டானவைகளை சத்துருக்கள் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அமலேக்கியர்கள் தாவீதுக்கு உண்டானவைகளை கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று படிக்கிறோம். இந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது. அவன் கேள்விப்படுகிறான். அந்த செய்தி கேள்விப்பட்ட பொழுது அவன் அதற்காக அழுகிறான். எப்படி அழுகிறான்? பலன் அற்று போகும் வரைக்கும் அழுகிறான். ஐயோ, சத்துருக்கள் என் மனைவி பிள்ளைகளை, எனக்கு உண்டானவைகளை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்களே அப்படின்னு போராடி அழுதுகிட்டே இருக்கிறான். அழுது முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு தீர்மானம் வருது. இப்படி இருந்தால் சரி வராது, இப்படி இருந்தால் சரி வராது. சில பிரச்சனைக்கு அழுதுகிட்டே இருந்தால் முடிவு வராது, அதுல இருந்து எழும்பணும். ஆமேனும் காணோம், லேலியாவும் காணோம், அழுக மட்டும்தான் இருக்கு. சில பிரச்சனைக்கு அழுதுகிட்டே இருந்தா முடிவு வராதுங்க. அதுல இருந்து எழும்பணும், அதுல இருந்து வெளியே வரணும், அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழியை தேடணும். அழுது அழுதே காலம் முழுவதும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம துக்கமா இருக்கிறத கர்த்தர் விரும்பல, நம்ம துக்கமா வாழ்றத கர்த்தர் விரும்பல. அதனாலதான் அவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் விரும்புறார். அதனாலதான் பவுல் கூட சொன்னாரு, சந்தோஷமா இருங்கன்னாரு. சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி பார்த்துருப்பார் போல தெரியுது. இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க போல எல்லாரும். அதனால அவர் சொன்னாரு, மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கன்னாரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி தான். மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னாரு. அப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையோட இணைந்த ஒன்று. நம்ம துக்கத்தை சுமந்து துக்கத்தில் வாழ்றத தேவன் விரும்பல, அதை யாருமே விரும்ப மாட்டேங்கிறோம். ஆனா நம்ம உலகத்துல துக்கத்தையும் பாடுகளையும் வேதனைகளையும் சந்திக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நம்ம ஒவ்வொரு விஷயத்தை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் விரும்புறாரு. அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறார். அதிலிருந்து வெளியே வருவதற்கான பல வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. தாவீது துக்கப்பட்டான், தாவீது நெருக்கப்பட்டான், தாவீது கண்ணீர் வடிக்கிறான், தாவீது அழுகிறான், பலனற்று போகிற வரைக்கும் அழுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆட்கள்லாம் அழும்போது ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சு தான் அழுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் கண்ணீர் வெளியே போகுது, ஒரு பக்கம் தண்ணீர் உள்ள போகுது. பாருங்க, அவங்களுக்கு பலன் வந்துடுது பாருங்க. நீங்க உபவாச ஜெபத்திலலாம் அழுது ஜெபம் பண்ணும்போது சும்மா ஜெபம் பண்றாங்க. ஆமா, தண்ணி எல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சு சிலர் பிஸ்கட்லாம் வச்சிருக்காங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் சாப்பிட்டு இதையும் குடிச்சு அப்படியே ஒரு ஜெபம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது, பலனற்று போனான். இப்போ ஒரு முடிவுக்கு வரான். எவ்வளவு நாள் தான் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி எழுப்பு? ஆண்டவர்கிட்ட கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்.
ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அவன் அமர்ந்த பொழுது கர்த்தர் ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு வழி எங்க இருக்குன்னா தேவ சமூகத்தில் தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் இடநாள் கூட்டத்துக்கு வாங்க, நடுநாள் கூட்டத்துக்கு வாங்க அப்படிலாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு பதிலை நமக்கு என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். எல்லா நாளும் தேவ சமூகத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு முடியாதியா, நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், எங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு பாருங்கள், இப்போ கூட நாங்கள் கூட்டம் எப்போ முடியும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம், நாங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அதனால தான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, நேரங்கள் வாய்க்க மாட்டேங்கிறது. பல நேரங்கள் நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம பிஸியாக இருக்கிறோம் அதனால தேவ சமூகத்துக்கு நமக்கு போக முடியலன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சிக்கணும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கர்த்தருக்குடைய சமூகத்தை தேடுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளோ அதிகமாக உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். உங்களுக்கு நிலைச்சிருக்கும். அதை நிலைத்து வைக்க பண்ணுகிறவர் ஆண்டவர் தான். தேவ சமூகத்தில் வந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து போகும் பொழுது, தேவ வார்த்தைகளை கேட்டு பொழுது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிலைக்க பண்ணுவார். ஆமென். அப்புறம் உயரே 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 உயரேன்னு பாடினவங்க அப்புறம் மேல இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர உயர போயிட்டே இருக்கணும். ஆமென். எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்குறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மேல 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 கொண்டு வருவார். பிரச்சனையின் முடிவு தேவ சமூகத்தில் இருக்கிறது. பாடுகளின் முடிவு தேவ பிரசன்னத்திற்குள் இருக்கிறது. ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கூட 600 பேர் இருந்தாங்களாம். 600 பேரை கூட்டிட்டு, எப்பா இப்படி மனைவி பிள்ளைகள்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான், சத்துருக்கள் கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கான், நானும் அழுது பார்த்து இப்போ கர்த்தர் சொல்றாரு நீ போ அப்படிங்கிறாரு, என் கூட வாரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாரு. வரேன்னா அவங்க கூட இருக்கிற 600 பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது அங்க ஒரு ஆற்றை காண்கிறார்கள். அந்த ஆற்றுக்கு பேர் என்ன, பேசோர் ஆற்றை கண்டார்கள். அந்த ஆற்றை பார்த்த உடனே 200 அவுட்டு, 200 அவுட்டு. அவன் சொல்றான், நாங்க வரல, இனிமே வர மாட்டோம், நாங்கள் ஏதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம், நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இங்கே வந்தால் ஆற்றை என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடக்க வேண்டியிருக்கு. சில சொல்லியிருப்பான், எனக்கெல்லாம் முடியாது, எனக்கு தண்ணினாலே அலர்ஜி, எனக்கு பிடிக்காது, நான் வரலப்பான் இருப்பான். இப்படி ஒருத்தனா சொல்லி சொல்லி எத்தனை பேர் கலந்துட்டான். நல்ல கவனிங்களேன், ஒரு நல்ல நண்பன் இந்த ஆபத்தில் எப்படி உதவி செய்கிறான் அப்படிங்கிறதான் ஒரு நல்ல நண்பனினுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட முடியும். நல்லா இருக்கிற காலத்தில் ஹாய் பாய், அதை விட ஒரு கஷ்ட நேரத்தில் நம்ம கூட நிற்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல நண்பன். நீங்க பார்க்கறத பார்த்தா நீங்க எல்லாரும் நல்ல நண்பன் தான். அல்லேலூயா. நல்ல நண்பன்னா அதான். கஷ்ட நேரத்தில் அருமையானவர்களே, சூழ்நிலைகளை எதிராக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நம்ம சொல்லுவோம் பாங்க, உயிர் நண்பன் அப்படிம்பாங்க. நண்பர்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு. அதில் உயிரே கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்களா, அதான் உயிர் நண்பன். சில நேரத்தில் உயிர் நண்பன் கூட நம்ம உயிரை என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். ஃபாதர் பாடுறாரு, உயிர் நண்பன் ஊரெல்லாம் தூற்றி திரிந்தாலும், அவருக்கு வந்திருக்கு போல, அதனால அவர் எழுதியிருக்காரு. அல்லேலூயா. அந்த பாட்டை கேட்ட உடனே நமக்கும் வருது, உண்மைதான், அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் இப்படிதான் என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். கவனிங்க, எல்லா நேரத்திலும் கூட இருந்தவன் இப்போ அவனுக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும்பொழுது 200 பேர் போயிட்டான், 200 பேர் நின்றுட்டான். நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு இந்த ஆற்றை கடக்க முடியாது, ஆற்றை கடக்க முடியாது, நின்று போனார்கள். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்கிறாங்க. இப்ப தாவீதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நல்ல வேளை 400ஆவது கூட இருக்குதே, இதை கூட்டிட்டு போயிடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, வாழ்க்கையில் அவன் கூட பயணித்தவர்கள், அவன் கூட பிரயாணப்பட்டவர்கள், அவன் கூடவே இருந்தவர்கள் சில சூழ்நிலைகளை பார்த்து இன்னால எங்களுக்கு வர முடியாது, இன்னால எங்களுக்கு சேர்ந்து பயணிக்க முடியாது என்று போய்விட்டார்கள். ஆற்றை கடப்பதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை, தாவீதோடு நிற்பதற்கு பலன் இல்லை. ஆனால் 400 பேர் அவர்களோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் கூட போய்
அருமையானவர்கள், அந்த ஆற்றை கடந்து வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களின் பிடியிலே இருக்கிற மனைவி பிள்ளைகளை, கொள்ளையடித்து போனவைகள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். நீ கடந்து போ, நீ இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை சத்துரு திருடி கொண்டு போய் வச்சிருக்கிறானா? உங்க நன்மையை திருடி கொண்டு போய் வச்சிருக்கானா? உங்களுக்கு உண்டான நீங்க அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை திருடி கொண்டு போய் வச்சிருக்கிறானா? வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ஒருவேளை அந்த எல்லைக்குள்ள போகிறதுக்கு பலன் இல்லை, அந்த எல்லைக்குள்ள போகிறதுக்கு சக்தி இல்லை, இல்லைங்க, கடந்து போ, இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும். உன் ஆசீர்வாதத்தை வேறு ஒருவன் எடுத்துக்கொள்ள கர்த்தர் விடமாட்டார். உங்க நன்மையை வேறு ஒருவன் அபகரிக்க விடமாட்டார். உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருவன் சுதந்தரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் விடமாட்டார். அல்லேலூயா. நீ ஆற்றினுடைய மறுபக்கத்தை சொல்லுகிறேன், இழந்ததை திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. போகிறதற்கு, கடந்து போகிறதற்கு சரீரத்தில் பலனற்றவனாய் நின்ற பொழுது ஆவியானவர் அவனை பலப்படுத்தி கொண்டு போனார். ஆவியானவருடைய கிருபையை கொடுத்து கொண்டு போனார். ஆறுகளை கடந்து போ, உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் வெளிச்சமாய் மாறும். ஆறுகளை கடந்து போ, நீ இழந்தது திரும்ப உனக்கு கிடைக்கும். மூன்றாவது, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 15ஆம் வசனம் வாசிக்கலாம். யோர்தான் அறுப்பு காலம் முதல் கரை புரண்டு ஓடுகிறது. நின்று போயிற்று. நல்ல கவனிங்க. மூன்றாவது, ஒரு ஆற்றை கடந்த மறுபக்கத்தின் நிலையை சொல்லுகிறேன். இந்த ஆற்றின் மறுபக்கத்தில் இருப்பது என்ன? வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம். ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே வந்து விட்டார்கள். இப்போ ஒரு ஆற்றை கடக்கணும், யோர்தானை கடக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இதை கடந்து போக வேண்டிய காலத்திற்குள்ளே வந்து விட்டீர்கள். ஜனங்க எட்டி பார்க்குறாங்க, ஆறு இந்த யோர்தான் எப்படி இருக்குதான், கரை புரண்டு ஓடுகிறது, கரை புரண்டு ஓடுகிறது. அப்ப கரை புரண்டு ஓடுமானால் அதை கடந்து போக முடியாது. எல்லாருக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த ஆற்றை நம்ம எப்படி கடப்போம்? வெள்ளம் கரை புரண்டு அல்லவா ஓடுகிறது. யோசுவா சொல்லுகிறார், இதுக்கு பின்னால தான் அற்புதம் நடக்கும், இதுக்கு பின்னால தான் ஆசீர்வாதம் இருக்கு, இதுக்கு பின்ன அந்த பக்கம்தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் அங்கே தான் இருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் இதுக்கு பின்னாடி தான்ப்பா இருக்கு. நீ இங்கே நின்றுக்கிட்டு எனக்கு போக முடியாது, நான் எப்படி கடப்பேன், ஐயோ அப்படின்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்தா உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும்? எப்போ நீ அதை சுதந்திரிக்க முடியும்? எப்போ நீ அதை அனுபவிக்க முடியும்? அப்போ நீ அதை கடக்கணும். இப்போ ஆவியானவர் உதவி செய்கிறார். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாண்டா, நீங்கள் ஒன்றும் பாரப்படாண்டா. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர் ஆசாரியர்கள் வருவாங்க. அவங்க பெட்டியை சுமந்துட்டு வருவாங்க, அவங்க காலை வைப்பாங்க. எப்போ அவங்க கால் படுதோ உடனே யோர்தானில் அற்புதம் நடக்கும், நீங்கள் போயிடலாம். எவ்வளோ சிம்பிளான காரியம் பாருங்க. நீ இதில் எந்த கஷ்டத்தையும் பட வேண்டிய அவசியம் இல்லை, இதில் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆசாரியர்கள் வருவாங்க, உடன்படிக்கை பெட்டி வரும், நீ ஒன்று மட்டும் செய்யணும், கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு செய்வார், நீ விசுவாசித்தா போதும். நீ விசுவாசத்தோட போ, உனக்கு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசத்தோட போ, உனக்கு நன்மை நடக்கும். அவங்க காலை வைப்பாங்க, அதிசயம் நடக்கும், நீ பின்னால போயிரு. தேவ பிள்ளைகளே, உடன்படிக்கை பெட்டி வருகிறது, லேவியர் ஆசாரியர்கள் வருகிறார்கள், கால்கள் யோர்தானிலே படுகிறது, அற்புதம் நடக்கிறது. கரை புரண்டு ஓடின வெள்ளம் குவியலாக நின்று விட்டது. எவ்வளவு பெரிய மிராக்கிள் பாருங்க. கரை புரண்டு ஓடின வெள்ளம் ஒரு நிமிஷத்துல தேவ பிள்ளைகள் கால் வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் உடன்படிக்கை பெட்டி அங்கே வந்த பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. இப்ப பாருங்க, சொல்றாரு, நீங்க யோர்தான் என்ன செய்யுங்க, கடந்து போங்க. அல்லேலூயா. நீங்க கடந்து போங்க. அதுக்கு பின்னால ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் அங்க ஆயத்தமா இருக்கு. உனக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு. உங்களுக்கு கர்த்தர் பேசின வார்த்தை ரெடியா இருக்கு.
உங்களோட ஆவியானவர் இடைப்பட்டு சொன்னார் பாருங்க, அது எல்லாம் உங்களுக்கு ஆயத்தமாயிற்று. கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். நம்ம தான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு நான் எப்படி கிடப்பேன், நான் எப்படி போவேன், ஐயோ இது பெருசாக இருக்க, இது மலை மாதிரி இருக்க, இது எப்படி தாண்ட முடியும், இப்போ இது பெரிய பெரிய ஆறாக இருக்க, கரை புரண்டு ஓடுத, என்னால் முடியாதுப்பா, என்னாலலாம் முடியாதுப்பா, போகிறவங்கெல்லாம் முன்னாடி போங்க, நான் வேணா மெதுவாக வாரேன், நான் வேணா மெதுவாக வாரேன். அதனால தான் சிலர் நமக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுறாங்க. நம்ம இங்கே நின்றுக்கிட்டு என்னால் முடியலையே, எனக்கு போக முடியலையேன்னு நிற்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் எல்லாம் உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாராம், உன் காலை வை, இன்னைக்கு இதை கடந்து போ. அதை தாண்டி போனதுக்கு பின்னால யோர்தானுக்கு மறுபக்கத்தில் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதம் அங்கே ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு. நம்ம தான் போனோம், நம்ம தான் போனோம், நம்ம தான் கால் வைக்கணும், நம்ம தான் விசுவாசிக்கணும், நம்ம தான் அதை கடந்து போகணும். மறுபக்கத்தில் தேவன் நமக்காக சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இங்கே நின்று கொண்டு என்னால முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லாத. உனக்காக பரிசுத்த ஆவியானவர் சில வழிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நீ கட்டினப்பட கர்த்தர் விட மாட்டார். சில அற்புதங்கள் எளிதாகவே நடக்க போகுது. சில அற்புதம் ரொம்ப ஈஸியாக நடக்குங்க. சில அற்புதங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்குங்க. சில அற்புதங்கள் எதிர்பாராத விதத்தில் நடக்குங்க. சில அற்புதங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக நடக்கும். சில அற்புதங்கள் நம்முடைய ஏக்கங்களுக்கு மேலாக நடக்கும். நீ நினைச்சது ஒன்றா இருக்கலாம், கர்த்தர் உனக்கு வேற வழியை வச்சிருப்பார். நீ நினைச்சது ஒரு காரியமாக இருக்கலாம், கர்த்தர் இன்னொரு வழியை வச்சிருப்பார். ஏன்னா அதுதான் உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டது. இந்த வழியில தான் போகணும்னு நினைச்சா அந்த வழியில தான் கொண்டு போவார். நீ இந்த பாதையில தான் போகணும்னு நினைச்சா அந்த பாதையில தான் கர்த்தர் நடத்துவார். ஆனால் அந்த பாதையிலே ஒருபோதும் தேவ பிள்ளைகளுக்கு தடுமாற்றங்கள் வராது. அதை கடந்து போறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அதற்கு மறுபக்கத்தில் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். ஆறுகளின் மறுபக்கத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருக்கிறது. யாப்போக்கை கடந்தான், வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாயிற்று. பேசோரை கடந்தான், இழந்து போனதை திருப்பிக் கொண்டான். யோர்தானை கடந்தார்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தார்கள். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் இணைந்து ஒரு மனமா சில நிமிடம் ஜெபம் பண்ண போகிறோம். சீக்கிரமா எழும்பி நில்லுங்க. ஆண்டவருடைய பாதத்தை, தேவ சமூகத்தை நாம் தேடி வந்திருக்கிறோம் அல்லவா? ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஏன் பயந்து நிற்கிறாய்? உனக்காக கர்த்தர் சில வழி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உனக்காக கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீ அதை பிடித்துக் கொள்வாய், நீ அதை திருப்பிக் கொள்வாய். அது உனக்கு சுதந்திரமாய் மாறப்போகிறது. உனக்கு அது நன்மையாய் நடக்க போகிறது. நடக்காது நினைக்காத, நடக்கும் நடக்கும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு நன்மையாக நடக்கும், நன்மையா நடக்கும். கர்த்தரை மட்டும் விட்டு விலகிறாதீங்க. தேவ சமூகத்தை கனம் பண்ணுங்க. கர்த்தரை தேட ஒருமுகப்படுங்க. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. நீ கஷ்டப்பட்ட போது, இல்லாத இருக்கும் பொழுது தேவனை தேடுறதுக்கு மனம் இருந்துச்சு, தேவ சமூகத்தில் வர்றதுக்கு மனம் இருந்துச்சு. இப்போ கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்றோம், முடியல, பிஸியா இருக்கிறேன், ஐயோ எனக்கு பயங்கரமா இருக்கு, முடியல. என்ன யோசித்து பார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு நாள் உயர்த்தின ஆண்டவரை, உயர்ந்த நிலைமைய மறக்கவே கூடாது. உயர்ந்து வந்த, ஏறி வந்த படிய ஒரு நாள் மறக்க கூடாது. ஏறி வந்த படிய ஒரு நாள் மறக்க கூடாது. நீ மறந்துட்டேன்னா கர்த்தர் உன்னை மறந்துடுவாரு. சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, என்ன நீங்க ஒருவர் தான் தூக்கி எடுத்தீங்கப்பா, நீங்க ஒருவர் தான் என்ன வாழ வச்சிருக்கீங்கப்பா. எதை மறந்தாலும் நான் உம்மை மறக்க மாட்டேப்பா. உமக்கு கனம் பண்ணுவேன் ஆண்டவரே, உமக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் ஆண்டவரே. அர்ப்பணிப்போட தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே
நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. ஆற்றை கடந்து போ, மறுபக்கம் சில ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். இதை நான் எப்படி கடப்பேன்னு நினைக்காத, அதை கடந்து போறதுக்கு கர்த்தர் உன் கூட இருக்காரு. அவர் உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அவர் கரத்தை பிடித்து நடத்துவார். Glory, hallelujah. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ள ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்வோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூர்த்தி, ஜீவன் பெற என்னை நடத்தும். நன்றி ஐயா. எல்லாரும் சொல்வோம். ஓ வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே, இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, மகிமை, மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க. நீ ஆறுகளை கடக்கும் போது அவன் கூட இருப்பேன். அது புரளுவதில்லை, அது உனக்கு சேதத்தை கொடுக்காது, அது உனக்கு எந்த தீமையும் செய்யாது. ஏன்னா அதுக்கு மறு பக்கத்தில் சில நன்மை இருக்கு, சில ஆசீர்வாதம் இருக்கு. அதை கடந்து போயிட்டினா அதை சுதந்தரிப்பாய். அதை கடந்து போயிட்டின வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு நன்மையாக மாறும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.
நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். நீங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தையை எங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி. சத்தியத்தை கேட்டார்கள், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா ஜனத்தையும் ஆசீர்வதித்தே அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டு தேவ கரமுடைய பிள்ளைகளை தொடுவதாக. எல்லா தீமைக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காப்பீராக. கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த வாரம் இவங்க செய்கிற வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகட்டும். வர வர விருத்தி அடைய செய்கிற கர்த்தர் உடைய பிள்ளைகளின் எல்லைகள் விரிவாக்கப்படட்டும். எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று வாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆண்டவர் அப்படி நடத்துகிறதற்காக நன்றி. சமாதானத்தின் தேவன் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.